श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तः पुनः पुनः निधये सर्वविद्यानां विजशे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। नारद भक्ति सूत्राणि श्लोकम 61 सूत्रम 61 लोकहानौ चिन्तान कार्या निवेदित आत्म लोक वेदत्वात्। लोकहानौ चिन्ता न कार्या निवेदित आत्म लोक वेदत्वात्। இப்போ நாரதர் உடைய 4வது சதுர்த்தோத்தியாயः பிரேம நிர்வச்சனம், பரப்பிரேம ஈஸ்வரிடம் கொண்ட பக்தி, அதை பத்தி அவர் விளக்குறாரு. இதுல இதுவரைக்கும் நம்ம பார்த்தது அப்படிங்கிற ஒரு சாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2 பக்தி சொல்றாரு. ஒன்று பிரேம பக்தி, இன்னொன்று கௌணி பக்தி, தட் இஸ் அத்வைத பக்தி, துவைத பக்தி. பிரேம பக்திங்கிறது அவர் சொல்றது அத்வைத பக்தி, இன்னொன்று கௌணி த்ரிதா. அந்த வேர்டு வரும் அந்த சூத்திரத்தில் பார்த்தீங்கன்னா, கௌணி த்ரிதாம் குணபேதாத்து. அவங்கவுங்களுடைய குணத்தை பொறுத்து 3 விதமான பக்தி துவைத பக்தி. துவைத பக்திங்கிறது கௌணி பக்தி, அதாவது அவங்கவுங்களுடைய சத்துவகுணம் ரஜோகுணம் தமோ குணத்தை பொறுத்து பக்தி அமையும் அப்படிங்கிறது மெயின் கான்செப்ட். அவர் என்ன சொல்றாரு, கௌணி பக்தி தட் இஸ் துவைத பக்தி இஸ் த ஸ்டெப்பிங் ஸ்டோன் ஃபார் பிரேம பக்தி. அத்வைத பக்திக்கு வரணும்னா துவைத பக்தி ஸ்டெப்பிங் ஸ்டோன். அதைத்தான் அவர் என்ன வேர்டு யூஸ் பண்ணார், கௌண பக்தி இஸ் த ஸ்டெப்பிங் ஸ்டோன் ஃபார் பிரேம பக்தி. வேர்ட்ஸ் தான் மாறும், கான்செப்ட் தான். அடுத்து என்ன சொன்னாரு, யூ மஸ்ட், அதுக்கு வர்றக்கு என்ன பண்ணணும் ஜென்ரலாக சொன்னோம்னா, யூ மஸ்ட் மானிட்டர் த லைஃப் ஸ்டைல் கேர்ஃபுல்லி. ஒவ்வொருவரும் அவங்களுடைய லைஃப்பை மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுதான் சீக்ரெட். வெறும் 8 சுரக்காய் கறிக்கு உதவாது. யூ மஸ்ட் மானிட்டர் யுவர் லைஃப் ஸ்டைல் பை யுவர் செல்ஃப். பெற்ற அறிவை வைத்து யூ ஹாவ் டு மானிட்டர் லைஃப் ஸ்டைல். உங்களுடைய கான்டாக்ட் பிஹேவியரில் ஒரு மாற்றம் வர வேண்டும். என்ன மாற்றம்? பகவான்ல சொல்லுவாரு, தெய்வீ சம்பத்தைக்கு வர, ஆசுரி சம்பத்தை விடுத்து அமானித்வம் நம்பித்வம் அஹிம்சா சாந்தி ராஜவம் ஆச்சாரியோபாசனம் சௌச்சம். அந்த இடத்துல சொல்லுவார், எது தெய்வீ சம்பத்து, எது ஆசுரி சம்பத்து. அப்ப நீங்க எதை மானிட்டர் பண்ணணும் உங்க லைஃப் ஸ்டைல்ல? நம்ம ஆசுரி சம்பத் முதல்ல என்னென்ன இருக்குங்கிறத கண்டுபிடிக்கணும். அதிலிருந்து விடுத்து எங்க வரணும், தெய்வீ சம்பத்துக்கு வர வேண்டும். ஃபர்ஸ்ட் யூ மஸ்ட் கெட் த நாலேஜ். என்ன நாலேஜ்? வாட் யூ மீன் பை அமானித்வம் அதம்பித்வம் அஹிம்சா சாந்தி ராஜவம்? அதெல்லாம் என்ன அர்த்தம்? அறிவு. ஆச்சாரியோபாசனம் சௌச்சம், ஸ்தைரியம்னா என்ன, நிகிரகன, இதெல்லாம் தெரிந்து அறிவு ஃபர்ஸ்ட் பெறணும். அது ஆச்சாரியர்கள் மூலமாகவோ டெக்ஸ்ட் மூலமாக அந்த அறிவை பெற்று, அதுக்கப்புறம் என்ன தேவை? இப்பதான் காலையில் என்ன பார்த்தோமா, அசிமுலேஷன் இஸ் நீடட். வெறும் அறிவு வாழ்க்கைக்கு உதவாது. யூ நீட் அசிமுலேஷன். அப்போ என்ன பண்ணணும், எப்படி லைஃப் எப்படி மானிட்டர் பண்றது அப்படிங்கும்போது சொன்னார், நீ எதை படிக்கிற, எந்த நியூஸ் பேப்பரை படிக்கிற, எந்த விஷயங்களை நீ பார்க்கிற, எதை நீ கேட்கிற, அதிலிருந்து என்ன பண்ணணும், எப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கிற, எப்படி வாழ்க்கையை என்டர்டெயின் பண்ற,
Entertainment is needed. Very important. Entertainment is needed. What type of entertainment? That is very important. ஏன்னா காமத்தையும் குரோதத்தையும் வளர்த்துக் கொள்கிற என்டர்டெயின்மெண்ட் பக்கம் போகக்கூடாது. காமத்தையும் குரோதத்தையும் மோகத்தையும் பூஸ்ட் பண்ற ஃப்ரெண்ட்ஷிப்போட இருக்கக்கூடாது. திஸ் இஸ் மானிட்டரிங் அவர் லைஃப் பை நாம தான் மானிட்டரிங் பண்ண முடியும். நம்ம யாரோட பழகிறோம், எதை படிக்கிறோம், எதை கேட்கிறோம். யூ மஸ்ட் பி அலர்ட். இன் மானிட்டரிங் என்ன தேவை? யூ மஸ்ட் நீட் அ அலர்ட் லைஃப். நம்ம யாரு கூட பேசுறோம், யாரு கூட பழகிறோம், யார ஃப்ரெண்ட்ஸா ஏத்துக்கிறோம். ஸோ நெவர் ப்ரொமோட் ஆசுரி சம்பத். ஏதாவது ஆசுரி சம்பத் எந்தெந்த இடத்துல நமக்கு ப்ரொமோட் ஆகுதுன்னு நினைக்கிறோமோ அந்த இடத்த அவாய்ட் பண்றதுக்கு பேர் தான் மானிட்டரிங் பண்ணி தென் யூ மஸ்ட் புட் எஃபர்ட். இப்ப டிவி பார்க்க வேண்டான்னு சொல்லல. ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல டிவி பாரு, அதாவது யூ மஸ்ட் சூஸ் எதை பார்க்கணும். அது இல்லாம வாழ முடியாதுங்க காலகட்டத்தில். நெசசிட்டின்னு ஆனதுக்கு அப்புறம் யூ மஸ்ட் நோ யூ மஸ்ட் சூஸ் பண்ண தெரியும் எதை பார்க்கணும் எதை பார்க்க கூடாது. அதுதான் சாஸ்திர சொல்லுதே தவிர பார்க்க வேண்டாம்ங்கிறது இனிஷியல் தமகா. அடுத்தது சமகம் போது அந்த வாசனைகள் நம்ம மனதில் பதிய வைக்கிற வாசனைகளை ஒவ்வொரு நாளும் மானிட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நல்ல வாசனைகளை பதிய வைக்கிறோமா? அப்ப நீங்க பாருங்க எல்லாமே ஒரே லைன்ல அடைஞ்சிடும். நல்ல வாசனைகள் உள்ள பதிய வைக்கிறோம் அப்படின்னா நல்லதைத்தான் பார்க்கணும், நல்லதைத்தான் கேட்கணும், நல்லவங்களோட தான் பேசணும், நல்ல விஷயங்களை கேட்கணும். அப்படிதானே? அதுதான் அது நல்ல பதிவுகளை. ஏன்னா புதிதா பழைய இதுவரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கையில் நாம் பதித்த பதிவுகள் தான் நம்மளை தொந்தரவு பண்ண போகுது. அதுக்குதான் வி ஆர் ட்ரைங் ஃபார் சமகா. அதை கட்டுக்குள்ள கொண்டு வர்றதுக்கே பெரிய விஷயம். இனிமேலாவது நம்மளுடைய வாசனைகள் நம்ம பதிவுகளை எப்படி வச்சுக்கணும்? மானிட்டரிங் பண்ணி கரெக்டான பதிவை உள்ள கொடுக்கிறோமா அப்படிங்கிறது உடனே என்டர்டெயின்மெண்ட்டே பண்ணக்கூடாது. யார் சொன்னா? Who says? தயானந்த சரஸ்வதி சுவாமிகள் மாதிரி பாடல்கள் எழுவதற்கும் பாடுவதற்கும் இன்னும் ஆள் கிடையாது. சம்போ சிவ சம்போ எவ்வளவு அருமையான பாடல். என்டர்டெயின்மெண்ட். they are also having entertainment. சாமியார் வாழ்க்கைன்னு உடனே அவங்க என்ன முடிஞ்சு போல சொசைட்டி எப்படி பாக்குதுன்னா அவங்க சாமியார்னா எதையும் என்டர்டெயின் பண்ணாது. நோ, they are entertaining in proper way. Then they use music. யார் இல்லைன்னு சொன்னது? they read plenty of books for their entertainment. But choose. எது எனக்கு ஆசுரி சம்பத்த குணத்தை வளர்த்து விடுமோ, காமம் குரோதம், அதை சூஸ் பண்ணாம எது எனக்கு தெய்வீ சம்பத்தை கொடுக்குமோ அதை சூஸ் பண்ணுங்க. யூ கோ ஆன் யுவர் என்டர்டெயின்மெண்ட். வேண்டான்னு சொல்லல, புக்கு படிக்க வேண்டாம்னு சொல்லல, டிவி படிக்க வேண்டாம்னு சொல்லல, செல்போன் பார்க்க வேண்டாம் சொல்லல. யூ சூஸ். அப்ப அங்க என்ன இருக்கணும்? மானிட்டரிங். இதுதான் மெயின் கான்செப்ட். நாரதர் சொல்றது வாசனை வரும் பதிவுகளை பதிவிக்கும் போது அலர்ட்டா. இது பதிவு உள்ள போலாமா வேண்டாமா தெரியும் நமக்கு. இந்த பதிவு உள்ள போனா நம்மளுக்கு எடுத்துருன்னா உள்ள விடக்கூடாது. இந்த பதிவு உள்ள போச்சுன்னா நம்மளுக்கு ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல நமக்கு இது ரொம்ப காரணமா இருக்குமா? அது மேல நீ ஒரு ஸ்லோகமே சொல்லும். நீ காமம் வேண்டான்னு நாங்க சொல்லல, காமப்படுங்க. ஒரு ஸ்லோகத்துல என்ன ஸ்லோகங்கிறத மறந்துட்டேன். என்ன சொல்லுனா, எது நீ காமப்படுற? சிரவணம் பண்ணணும்னு ஆசைப்படு, மனனம் பண்ணணும்னு ஆசைப்படு, நிதித்தியாசனம் பண்ணணும்னு ஆசைப்படு, பூஜை பண்ணணும்னு ஆசைப்படு, சாண்டிங் கத்துணும்னு ஆசைப்படு, சான்ஸ்கிரிட் கத்துக்கணும்னு ஆசைப்படு, கோபப்படு. அடுத்து அந்த ஸ்லோகத்துல அடுத்த வேர்டு கோபப்படு. யார் வேண்டானா? ஏன்னா எடுத்தோன்னே ஜஸ்ட் புல் ஸ்டாப் வச்சு நம்ம குரோதத்திலிருந்து விடுபட முடியாது. காமத்திலிருந்து டீவியேட் பண்ணு. கோபப்படா. எஸ், இறைவன் மீது கோபப்படு, வேற யாரு மேலே கோபப்படாத. இறைவா, எனக்கு இவ்வளவு நான் கெஞ்சறனே, இவ்வளவு நாள் வேண்டனே, எனக்கு ஒரு சாதன சதுஷ்டி சம்பத்தியை கொண்டாந்து கொடு, இறைவா கொடுக்க மாட்டேங்கிறேன்னு கோபப்படு. அது ஸ்லோகம் அப்படி சொல்லும் அழகா. எதையும் புல் ஸ்டாப் வைக்க வேண்டாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்ம அதை ஒரு எடுத்தோன்னா ஃபுல் ஸ்டாப் இன்னையிலிருந்து நான் கோபப்பட மாட்டேன்னு அது கஷ்டம். ஸோ கோபப்படு, சேனலைஸ் பண்ணு. அதாவது ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் நான் சொன்னேன். இதைத்தான் நாரதர் சொல்றாரு. என்ன சொல்றாரு? அதாவது கௌனி பக்தி இஸ் a stepping stone for பிரேமா பக்தி. நாம இந்த காமத்தை குரோதத்தை அந்த சைடு ப்ரமோட் செய்யற விஷயத்தை விடுத்து நாம எந்த ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க கூடாதுங்க போது அவங்களை நாம் வெறுப்பவர்கள் அல்ல. புரிஞ்சுங்களா? அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வேண்டான்னு சொல்லும் போது அவங்க மீது வெறுப்பு அல்ல. என்னை நான் காப்பாற்றிக் கொள்வதற்கு அவங்களிடம் எவ்வளவு தூரத்தில் நிக்கணும், அன்பை காமிக்கணும். அதுல எந்த மாறுபட்ட கருத்தும் கிடையாது.
பட் அவங்களோட போய் ஒட்டிக்கிட்டு இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. எந்த தூரத்தில் இருந்தால் நான் என்னோட லைஃப் ஸ்டைல் கரெக்டாக அமையுமோ அந்த இடத்துல நம்ம நின்றுக்கு தெரியும். உடனே இவன் இந்த குணம் இவன் நான் சேர மாட்டேன் டூட சொல்லல யாரையும். டூ விடுறதுங்கிறது நம்மளுடைய சுபாவமே அல்ல. இந்த இடத்த நல்லா கிளியரா புரிஞ்சுக்கிட்டு இப்ப கம்மிங் டு திஸ் சூத்ரா. நேற்று மீனிங் பாதி கொடுத்துருந்தேன். அப்போ நீங்கள் கேள்வி பதில் எழுதும்போது அங்கே தவறு இருந்ததுனால தான் தெரிஞ்சது. சரி, இது இன்னும் கொஞ்சம் சரியா புரிய வச்சுட்டு நம்ம அடுத்த கிளாஸுக்கு போகலாங்கிறக்காக தான் இன்னைக்கு திருப்பி நாரத பக்தி சூத்திரனை போட்டேன். லோகஹானோ சிந்தா ந காரியா. அதாவது லோகஹானோ நான் சொன்னேன் உங்களுக்கு நேற்று மீனிங் அதுக்கெல்லாம் கொடுத்துட்டேன். செகண்ட் லைன் தான் கொடுக்கல, ஃபர்ஸ்ட் இது கொடுத்து. என் லோக்கம்னா இந்த லௌகிக விஷயத்தில், ஹானவ்னா ஒரு செட்பேக்கு, ஒரு ஃபெயிலியரு, ஒரு ஏமாற்றம், ஒரு என்ன சொல்றது இன்சல்ட்டு, எப்படி வேணா எடுத்துக்கலாம். ஹானவ்னா சிந்தான அதை பத்தின கவலை ந காரியம். அதை பற்றி பக்தன் யாரு இப்ப சொல்றது பிரேம பக்தன், அவரை பத்தி சொல்றாரு. பிரேம பக்தன் உலக சம்பந்தமான அது கஷ்டமோ நஷ்டமோ விஷயங்களை பற்றி கவலைப்பட மாட்டான். யாரு பிரேம பக்தன். ஏனென்றால் அதுதான் அடுத்த வேர்டு, அந்த வேர்டு ஆட் பண்ணிக்கங்க. ஏன் கிந்துன்னு ஆட் பண்ணீங்கன்னா இந்த சூத்திர புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் ஈஸி. கிந்து ஏன் அப்படி அவன் கவலைப்பட மாட்டான்? எது உலக விஷயங்கள். உண்மையான பக்தன் அது நீங்க பிரேம பக்தன் நான் சொல்றேன். உண்மையில் எடுத்தீங்கன்னா டைரக்ட் மீனிங் உண்மையான பக்தன். இந்த உலகத்தில் வருகிற ஃபெயிலூரோ செட்பேக்கோ ஆனா நாம கவலைப்படுறோம் அப்படின்னா நேத்தே சொன்னேன் பக்தி இஸ் கேட் ஆன் த வால். இன்னும் கொஞ்சம் நம்ம ஸ்திரமான பக்தி உண்டாக்குன்னு அர்த்தம். எனக்கு ஒரு விஷயம் எனக்கு துக்கத்தை கொடுக்குது, ஒரு இன்சல்ட் எனக்கு துக்கத்தை கொடுக்குது, சிந்தான கவலை. ஒரு இன்சல்ட் எனக்கு துக்கத்தை கொடுக்குது, ஒரு ஃபெயிலூர் எனக்கு ஒரு துக்கத்தை கொடுக்குது, ஒருத்தருடைய பேச்சு எனக்கு சிந்தா கவலைக்குள் விடா, ஒருவருடைய பேச்சு எனக்கு நான் கவலைக்குள்ள போறேன், ஒருத்தருடைய செயல்பாடு என்னை கவலைக்குள் கொண்டு போகுது அப்படின்னா என்ன அர்த்தம்? பக்தி பிரேம பக்திக்கு இன்னும் நாம் வளர்ந்து கொண்டு இருக்கிறோம். இன்னும் டிராவல் இஸ் தேர் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். நம்ம கொஞ்சம் தூரம் கடந்து போக வேண்டி இருக்கிறது. ஏன்னு கேட்டீங்கன்னா ஆட் பண்ணிக்க கிந்து. ஏனென்றால் ஏன் அவன் அதை பத்தி கவலைப்படுறதில்ல? சிந்தா மீன்ஸ் கவலை. ஏன் அவன் கவலைப்படுறதில்ல? தனது ஆத்மான தனது 3 வேர்டு சொன்ன ஆத்மா லோக வேத. இப்ப ஆத்மான தனது. அடுத்தது அதாவது தனதுன்னு என்ன எடுத்துக்கலாம்? சரீரம் எடுத்துக்கலாம். தனது சரீரத்தை பற்றிய ஸ்தூல சரீரம் சூக்ஷ்ம சரீரத்தை பற்றி அதை. அடுத்தது லோக. லோகம்னா நம்மை சுற்றியுள்ள திங்ஸ், ஆப்ஜெக்ட்ஸ், என்னை சுற்றியுள்ள நபர்கள், பொருள்கள். லோக்கம் எது லோக்கியதே அநேநிதி லோக்கம். எதெல்லாம் உங்களால் பார்க்கப்படுது அது பேர் லோக்கம்னு பேரு. ஸோ என்னை சுற்றியுள்ள பொருள்களா இருக்கலாம் அல்லது நபர்களாக இருக்கலாம். லோக்க. வேத. வேதம்னா காமிய கர்மம் இன் கர்மகாண்டம் அர்த்தம். காமிய கர்மம் எங்க இருக்கிறது? வேத. இது எல்லாமே வேத கர்மங்களை என்ன பண்ணியாச்சு நாம? நிவேதிதம். வாட் யூ மீன் பை நிவே? வெரி இம்பார்ட்டன்ட் வேர்ட். நிவேதிதம்னா சமர்ப்பணம். எல்லாத்தையும் யார்கிட்ட சமர்ப்பணம் பண்ணியாச்சு? இறைவனிடம். அப்படி பண்ணினதுனால அவன் ஏன் இப்ப எப்படி ஸ்லோகத்தை சூத்திரத்தை கனெக்ட் பண்ணிக்கணும்? இப்படி எல்லாத்தையுமே தனக்கு அமைந்த சரீரம், சூக்ஷ்ம சரீரம், ஸ்தூல சரீரம், அடுத்தது நம்மகிட்ட அமைந்த பொருள்கள், நபர்கள், அடுத்தது காமிய கர்மம், வேதத்தில் சொல்லப்பட்ட கர்மங்கள், பூஜை புனஸ்காரம், இது எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டான்? நிவேதிதம். சமர்ப்பணம் பண்ணினதுனால இப்ப மேல ஜாயின் பண்ணுங்க. அவன் என்ன பண்றதில்ல? நோ சிந்தா ந சிந்தா, கவலைப்படுவது இல்லை. உலகத்தில் என்ன நடந்தாலும், எது என்ன ஒரு இன்சல்ட் வந்தாலும், செட்பேக் வந்தாலும், ஃபெயிலியர் வந்தாலும், டிஸ்டர்பன்ஸ் வந்தாலும் ந சிந்தா காரியா, அவன் அதை காரியமாக கொண்டு போவது இல்லை. இதை நீட் எழுதி வச்சுங்க. நேற்று டைம் இல்லாதனால கம்ப்ளீட் பண்ண முடியலனால. இதுதான் இதனுடைய மீனிங். அவன் ஏன் கவலைப்படுறதுல? சமர்ப்பணம். இப்ப நமக்கு சமர்ப்பணம்ங்கிற வேர்டு நிவேதிதம். அதை பத்தி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணணும். வாட் யூ மீன் பை சமர்ப்பணம்? இப்போ சமர்ப்பணம்ங்கிறது ரொம்ப ஒரு சூக்ஷ்மமான விஷயம். இப்போ ஒரு மலரை கொண்டு சமர்ப்பணம் பண்ணுன்னா கொண்டு வைப்போம். சுவாமி சமர்ப்பணம் பண்ணு என்ன அர்த்தம்? கொண்டு சுவாமி சிலை பக்கத்துல வச்சுட்டு வந்துடுறது சமர்ப்பணம்.
இல்லைன்னு சொல்லல. தட் இஸ் சமர்ப்பணம். அங்கிருந்து ஆரம்பிக்கும் சமர்ப்பணங்கிற புத்தி. அடுத்தது கர்மத்தை சமர்ப்பணம் சொல்லும். சாஸ்திரம் என்ன பண்ணும்? கர்மம் ஃபர்ஸ்ட் பொருள்களை சமர்ப்பணம் பண்றது, அதுதான் சுவாமிக்கு நைவேத்தியம் வைக்கிறது, மலர் வைக்கிறது, அதெல்லாம் சமர்ப்பணம். அடுத்து ரெண்டாவது இது சமர்ப்பணம். இது என்னதில்ல, அது உனக்குன்னு கொடுக்கறது, அவ்வளவுதான் சமர்ப்பணம்னா. இட்ஸ் யூ, இந்த ஃபார் யூ அப்படின்னு கொடுக்கறது. இட்ஸ் பிகாஸ் ஆஃப் யூ, இட் இஸ் யூ அப்படிங்கிற மாதிரி தான் அர்த்தம். அடுத்தது கர்மத்தை என்ன பண்ண சொல்லு சாஸ்திரம்? சமர்ப்பணம்னா என்னன்னு தெரியணும். கர்மத்தை சமர்ப்பணம் பண்றதுன்னா எனக்கு இந்த கர்ம என்னுடைய டியூட்டியை அமைத்து கொடுத்தது இறைவன், என்னுடைய கடமையை வகுத்து கொடுத்தது. இந்த வீட்டில் இந்த வருஷத்தில் பிறந்து இதெல்லாம் சுத்தி இருக்கவங்களுக்கெல்லாம் என்னுடைய கடமை ஆற்றலும், இந்த சமுதாயத்துக்கு உண்டான கடமை, பேரண்ட்ஸுக்கு உண்டான கடமை, பசங்க பிள்ளைகளுக்கு உண்டான கடமையை கொடுத்தவன் இறைவன். சோ அவனுக்காக நான் என்ன பண்றேன்? கர்மத்தை சமர்ப்பணம் செய்து, எனக்காகவோ என் பையனுக்காகவோ நான் எந்த கடமையையும் செய்யல, இறைவனுக்காக சமர்ப்பணம் பண்றேங்கிறது செகண்ட் லெவல். கர்மத்தை சமர்ப்பணம் பண்றது. அடுத்தது அந்த கர்மத்தின் மூலமாக வருகிற பலனை என்ன பண்ண தெரியணும்? சமர்ப்பணம். அதுதான் என்னன்னு தெரியறது இல்ல. இப்ப நம்ம ஒரு கர்மத்தை பண்றோம்னா வெற்றியும் வரலாம், தோல்வியும் வரலாம். ரெண்டையும் சமர்ப்பணம் பண்ண தெரியணும். வெற்றி வந்தா என்னது, தோல்வி வந்தா நான் சாமிட்டு வச்சுறது இல்ல. வெற்றி வந்தாலும் என்ன பண்ண தெரியணும்? கர்ம பலனை சமர்ப்பணம். இறைவன் கொடுத்திருக்கார், அவ்வளவுதான். நான் செஞ்ச கர்மத்துக்கு அவர் என்னுடைய புண்ணிய பாப்பத்தை கணக்குல வச்சு அவர் என்ன பண்ணிட்டாரு? இந்த பலனை கொடுத்துட்டாரு அப்படிங்கிறது கர்ம பலன் சமர்ப்பணம். அடுத்தது புத்தியை சமர்ப்பணம். என்ன நமக்குள்ள இருக்கிற இந்த உலகத்தை பற்றிய ஒரு என்ன இருக்கும்? ஒரு எவ்ரிபடி இஸ் அ பிலாசபர். சாஸ்திரம் அதை ஓப்பனா சொல்லும், எவ்ரிபடி இஸ் அ பிலாசபர். எதை பத்தின பிலாசபி? மீன்ஸ் உலகத்தை பற்றி, இறைவனை பற்றி, தன்னை பற்றி, இந்த மூணுக்குள்ள உறவை பற்றி அவங்க லைஃப்ல எதை படிச்சாங்களோ, பார்த்தாங்களோ, கேட்டாங்களோ, அதை வச்சு என்ன கன்க்ளூட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதுதான் தட் இஸ் பிலாசபி. ஒரு மண்டைக்குள்ள என்ன இருக்குது? ஒரு பிலாசபி ஆஃப் தேர் ஓன். whether it may be correct or wrong, அதை பத்தி இல்ல, பிலாசபி இருக்கு. இப்ப நம்ம வேதாந்தத்துக்குள்ள வர்றோம், இறைவனோட வாக்கு அப்படிங்கும்போது இப்போ நம்ம வச்சிருக்கிற பிலாசபிக்கு அது எப்படி இருக்கும்? ஜஸ்ட் அது சுவாமி சொல்வார், ஒரு கடப்பையை வச்சு தொண்டைக்குழியில் இறக்குற மாதிரி தான் இருக்கும். எடுத்தோன்ன விஷயங்கள் என்னென்ன? ஈஷா வாஷ்யம் இதகும் சர்வம் தத்துவமசி, நீ இறைவனாக இருக்கிறாய், நீ ஆத்மஸ்வரூப், அது எல்லாத்தையும் ஏத்துக்குவோம். நீ ஆனந்த ஸ்வரூபம்னு சொல்ற இடத்துல நம்மளால ஒண்ணுமே ஏத்துக்க முடியாது. இங்க நாம தினம் துக்கப்பட தெரியுது. இவரன்னு இவர் பாட்டுக்கு ஆனந்த ஸ்வரூபம்னா புரியாது. அப்ப என்ன பண்ணணும்? புத்தியை சமர்ப்பணம்னா அப்படியே தூக்கி சமர்ப்பண புத்தியை சமர்ப்பணம் பண்றதுன்னா எங்கிட்ட இருக்கிற பிலாசபிய இறைவன் சொல்ற வாக்க புரியிற வரைக்கும் கொஞ்சம் ஓரமா வச்சிடறது. வச்சுட்டு ஓப்பன் மைண்டட்னஸ் பேர், அதுக்கு பேர். என்னுடைய பிலாசபி என்ன பண்றது? எனக்கு தெரிந்த புரிந்த விஷயங்கள், உலகத்தை பற்றி, இறைவனை பற்றி, என்னை பற்றி என்ன தெரிஞ்சு வச்சிருக்குதோ, நீங்க பிசிக்ஸிய கெமிஸ்ட்ரிய ஓரமா ஒடுக்கி வைங்கன்னு சொல்லல. இந்த உலகத்தை பற்றி, என்னை பற்றி, இறைவனை பற்றி என்ன எண்ணங்கள் எனக்குள்ள இருக்குதோ அதை என்ன பண்ணணும்? ஓரமா வச்சுட்டு இறைவன் என்ன சொல்றாரு குருமுக்கேன கேட்டுத்தான் பாப்போமே. அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்? நாம வச்சிருக்கிற நாம ஒரு பிலாசபி வச்சிருப்போம் பாத்தீங்களா, அத எப்படி நெகேட் பண்றது? ஏன்னா வச்சிருக்கிறது ராங் பிலாசபி தான் இருக்கும். ஏன்னா இறைவனோட பிலாசபி, அத்வைத பிலாசபி நம்ம வச்சிருக்க முடியாது. அப்போ நமக்குள்ள நாம என்ன பண்ணிக்கிட்டே வருவோம்? நாம கொண்ட கருத்துக்களை நாம் நெகேட் பண்ணிட்டு ஆனந்த சொரூபின்னு ஃபர்ஸ்ட் சுவாமிஜி சொல்லும்போது ஒன்னும் புரியாது. ஆனா எப்படி இவர் சொல்றாரு? ஆனா எனக்கு பார்த்தா தினம் துக்கம் தான் அதிகமா இருக்குதே. எப்படி இவர் என்ன சொல்ற? அது நானா துக்க சொரூபி, இவர் சொல்றதெல்லாம் பொய்ன்னு ஓடுறது வேற விஷயம். இவர் என்ன சொன்னாலும் கரெக்டுங்கிறது கூஸ்ரத்தாவும் அல்ல. சாஸ்திர கூஸ்ரத்தா வச்சுக்கோ, இறைவன் சொல்லிட்டாருங்கக்கா உடனே கண்ண முடிக்க நான் ஆனந்த சொரூபி ஆனந்த சொரூபி மெடிடேஷன் பண்ணாத. எப்படின்னு கேளு. என் லைஃப்ல நான் துக்கியா எனக்கு தெரியுது, நீங்க எப்படிங்க ஆனந்த சொரூபின்னு சொல்றீங்க? எப்படி அப்படிங்கும்போது உன் புத்திய ஓரமா வச்சுட்டு சாஸ்திர சொல்றதை கேட்கறதுக்கு பேரு புத்திய சமர்ப்பணம். தட் இஸ் த சஃபஸ்ட். அகங்காரத்தை சமர்ப்பணம் செய்தல் இஸ் த டஃபஸ்ட் ஜாப் இன் திஸ் வேர்ல்ட். எதை வேணாலும் சமர்ப்பணம் பண்ணலாங்க. இந்த அகங்காரத்தை சமர்ப்பணம் பண்றதுக்கு பாத்தீங்களா ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனா அது பண்ணுனா தான் யூ கேன் ஹாவ் அ ஹாப்பி லைஃப். இதுதான் இந்த இடத்துல என்ன சொல்றாரு? சமர்ப்பணம் பண்ணுனவனுக்கு, எல்லாமே இறைவனுக்கு சமர்ப்பணம் பண்ணவனுக்கு there is no என்ன சொல்றது, இந்த லௌகிக விஷயத்தில் வருகிற என்ன சொல்றது காணவ் செட்பேக்கோ ஃபெயிலியரோ டிஸ்டர்பன்ஸ் அவனை பண்ணாது. இந்த இன்சல்ட்டோ கெட்ட ஒரு வார்த்தைகள் பேசுறதோ மனதை புண்படுது எதுவும் இறைவனிடம் நீங்க சமர்ப்பணம் பண்ணிட்டீங்களே. ஏன்னா
பக்தி இஸ் சந்நியாசம். எப்படி இது நடக்குது, எப்படி அதை எப்படி என்னை அஃபெக்ட் பண்ணாமல் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு அகங்காரம், அதுலேருந்து வர்றது மமக்காரம். அகங்காரம் நான் இந்த சரீரம் என்னுடையது, இதை ரெண்டு நீங்க உங்களுடைய அகங்காரத்தை சமர்ப்பணம் பண்றீங்க அப்படின்னா அறிவோட பண்ணணும். அப்போ மமக்காரமும் இங்க உள்ள நீங்க சரண்டர் பண்ணிட்டீங்கன்னா, பக்தி சந்நியாசத்தில் முடியல அப்படின்னா அது உண்மையான பக்தியே அல்ல. பக்தி எப்படி வரணும்? ஏகரூப பக்தி, விஸ்வரூப பக்தி, ஈஷாவாசி இதகும் பக்தி. இங்க இருப்பது அனைத்தும் இறைவனை தவிர்த்து வேறல, அகம் பிரம்மாஸ்மிங்கிறது பக்தியினுடைய அல்டிமேட். இது வந்தா தான் பக்தி என்ன ஆகுது? பக்தி லீட்ஸ் டு சந்நியாசம். எது சந்நியாசம்? எதே ஞாசம் விடுகிறோம்? அகங்காரம் மமக்காரத்தை விடுறதுதான், அந்த சந்நியாசம் தான் பக்தி. இதுதான் பக்தி. உண்மையான பக்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, அகங்காரத்தையும் மமக்காரத்தையும் சந்நியாசத்துக்கு வருவதுதான். அப்படி வல்ல என்னால் அகங்காரத்தையே நம்ம பாக்குறோமே, இப்ப கோயில் பக்தர்கள் நம்ம பாக்குறோம், அவங்க அகங்காரத்தையும் மமக்காரத்தையும் சரண்டர் அவங்களால பண்ண முடியாது. வேதாந்தத்துக்குள்ள வந்தாதான் அகங்காரத்தையும் மமக்காரத்தையும் சமர்ப்பணம் பண்ணும் போதுதான், அந்த சந்நியாசத்தை பெறும்போதுதான், சந்நியாசம் ஞாசம், சமயக்கு ஞாசம் விடுதல் தான் பக்தி. அதுதான் என்னது? அப்படி இல்லைன்னா ஃபண்டமெண்டலி பக்தி இஸ் ராங். ஏன்னா ஞானத்துல நமக்கு என்ன தெரியும்? அகம் அசங்கஹ ஆத்மா. நான் எதோட என்னது? நான் எதோடும் தொடப்படாதவள் அப்படிங்கும் போது ஒருத்தர் சொல்ற வார்த்தை எனக்கு எப்படி பாதிக்கும்? ஒருத்தர் சொல்ற சொல் என்னை எப்படி பாதிக்கும்? வாழ்க்கையில் வர வெற்றியோ தோல்வியோ என்னை எப்படி பாதிக்கும்? ஏன்னா அசங்கஹ, அந்த ஞானம். சோ எல்லாமே இங்க ஓனர்ஷிப் யாரு? பகவான். ஐ ஆம் த ட்ரஸ்டி. அந்த அறிவு வந்ததுக்கு அப்புறம், ஏன்னா அந்த மமக்காரம், என்னுடைய பையன் ஃபெயிலுங் போது எனக்கு அது வலிக்குது, பக்கத்து வீட்டு பையன் ஃபெயிலுங் போது அது நியூஸா வருது, அது பாதிக்கிறது இல்லை. பிகாஸ் ஆஃப் மமக்காரம். இதைத்தான் அவர் சொல்றாரு. இதை எல்லாமே பகவானுக்கு ஈசாவாசி எல்லாமே பகவானுக்கு சொந்தமான. வாட் யூ மீன் பை பக? ஃபர்ஸ்ட் ஒன், அதாவது இன் டோட்டல் ஹூ இஸ் பகவான். அடிக்கடி இதெல்லாம் ஞாபகப்படுத்திக்க வேண்டிய ஸ்லோகங்கள். சமக்ரீவனா இன் டோட்டல். பகவான்கிற சொல்லுக்கு பகவத் தான் என்ன இருக்குது? பகவான், தி கிரியேட்டர் ஆஃப் திஸ் வேர்ல்ட். அவருக்கு என்னென்ன டோட்டல், இன் டோட்டல் எது இருக்கு? ஐஸ்வர்யம், ஆளும் தன்மை, யசஹா புகழ், ஞானம், வைராகியம், ஸ்ரீ செல்வம், வீரியம், கரேஜ். ஐஸ்வர்யம், யசஹா, ஞானம், வைராகியம், வெல்த், வீரியம், எல்லாமே என்னது? இன் டோட்டல். இப்ப பாருங்க, இந்த ஃபுல்லா இத இன் டோட்டல் இருக்கிற பேரு பகவான். சோ இங்க இருக்கிறது அனைத்தும் அவரும் போது எந்த விஷயம் நம்ம என்ன பண்ணாது? அது அந்த அறிவின் மூலியமாக ஹூ இஸ் பகவான், ஹூ இஸ் த கிரியேட்டர் ஆஃப் தி வேர்ல்ட் அப்படிங்க இன்னையும் டோட்டலா உடையவர். சோ எல்லாமே அவருடையது. ஐ அம் ஒன்லி த ட்ரஸ்டி அப்படிங்கிற அறிவின் மூலியமாகத்தான் என்ன வரணும்? லோகஹானௌ ந காரியா. லோகஹானௌ ந காரியாங்கிறது வெஸ்ட், நாட் பை மெடிடேஷன், நாட் பை தலைகளா நிக்கிறதுனால வராது. லோகஹானௌ ந காரியா எப்ப வரும்? இந்த பகவான் யார்? இங்க இருப்பது அனைத்தும் ஈஷாவாஸ்யம் அப்படின்னு தெரியும் போதுதான் நமக்கு என்ன கிடைக்கும்? இந்த லோகஹானௌ ந காரியா. அப்ப அதுதான் நான் சொன்னேன். சிந்தா மீன்ஸ் போன கிளாஸ்ல பார்த்த நேத்து கிளாஸ் ரிடக்ஷன். என்னென்ன? கிளைம்பிங் த ஓனர்ஷிப், கண்ட்ரோலர்ஷிப். அதன் மூலியமாக எதை விடுறான்? ஆங்ஸைட்டி. அப்புறம் எதை விடுறான்? அந்த ஆங்ஸைட்டி போனதுக்கு அப்புறம் அந்த ஸ்பெஷல் பிரேயர்ஸ், வேண்டுதல் அவனவை விடுகிறான். அடுத்த சூத்திரம். இது உங்களுக்கு பகவான் இது பகவத்கீதையில பாத்தீங்கன்னா 9வது அத்தியாயம் 22வது ஸ்லோகம் கொட்டேஷன் எடுத்துக்கலாம் இந்த சூத்திரத்துக்கு. அனன்யா சிந்தயந்தோ மாம் யோஜனா பர்யுபாசதே தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வகாமியகம். அடிக்கடி நான் அந்த ஸ்லோகத்தை சொல்லுவேன், யோகக்ஷேமம் வகாமி. வேறு எதையும் நினையாமல், அந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் வேறு எதையும் நினையாமல் என்னையே நினைத்து யார் எங்கும் என்னையே வழிபடுகிறார்களோ, இங்கிருப்பது அனைத்தும் இறைவனை தவிர்த்து வேறு வழிபடுகிறார்களோ, அதுல மாறாத உறுதி கொண்ட அந்த பக்தர்களுக்குண்டான யோகத்தையும் க்ஷேமத்தையும் நான் தாங்குகிறேன், கொடுக்கிறேன்.
9வது அத்தியாயம் 22வது ஸ்லோகம். அது அதை ரிலேட் பண்ணி தான் இப்போ நாரதர் சொல்றார். அடுத்தது ந தத சித்தௌ லோகவ்ய வகாரோ ஹேயக கிந்து பலத்யாக தத்து சாதனம் ச காரியமேவ. இது கொஞ்சம் பிரிக்கணும். ஃபர்ஸ்ட் வேர்டு ந தத்து சித்தௌ, செகண்ட் வேர்டு எப்படி பிரிக்கணும்? ந தத்து சித்தௌ அப்படின்னு என்ன? தத்துனா அந்த, அந்தன பூர்வ சூத்திரத்தில் இருக்கிற அதை ஜாயின் பண்ணி ப்ரோனவுன் போட தெரியணும். தத்து என்ன தத்து? மேல எதை பத்தி பேசினாரு? பரப்பிரேமா. தத்து சித்தௌ சித்தியாகும் வரை, சப்தமி சித்தௌ அது உனக்கு சித்தியாகும் வரை. மேல சொன்ன பரப்பிரேமம் உனக்கு அத்வைத பக்திக்கு நீ வரும் வரை. லோக வியவஹாரௌ ஹேயஹ அது வரைக்கும் நீ என்ன பண்ணணும்? அத்வைத பக்தி உனக்கு சித்தியாகிற வரைக்கும், அந்த அறிவு இல்ல தன்மயமாகுதல் அர்த்தம், அது உனக்கு சித்தியாகிற வரைக்கும் லோக வியவஹாரோ ஹேயஹ. லோக விவகாரம் உனக்கு கொடுக்கப்பட்ட கடமைகளை செய்து கொண்டு இரு. டியூட்டிஸ் டுவர்ட்ஸ் த ஃபேமிலி, டியூட்டி டுவர்ட்ஸ் த சொசைட்டி, டியூட்டி பிரிஸ்கிரைப்டு பை யூ பை பகவான். எது டியூட்டி பிரிஸ்கிரைப்டு பை யூ? பஞ்சமகாயக்னம் ஃபார் கிருகஸ்தா யூ மஸ்ட் டூ. சாஸ்திரம் கொடுத்த டியூட்டி, ஃபேமிலிட்டு இருக்கிற டியூட்டி, சொசைட்டியில் இருக்கிற டியூட்டியை என்ன பண்ணிக்கிட்டே? நெவர் கிவ் அப். ஏன் அந்த இங்கதான் கொண்டணும். லோக காரியம் காயனா அதை விட்டு விடாதே, சித்திக்கும் வரை லோக விவகாரோ ஹேயக ந பண்ணிராத, அதை விட்டு விடாதே அப்படின்னு. நெவர் கிவ் அப் யுவர் டியூட்டிஸ். அதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். டியூட்டி டுவர்ட்ஸ் த ஃபேமிலி, டியூட்டி டுவர்ட்ஸ் யுவர் சொசைட்டி, அந்த டியூட்டி கிவன் டு யூ பை பகவான். இது எல்லாத்தையும் விட்டுறாத. நீ எந்த ஆசிரமத்தில் இருக்கிற, எந்த வர்ணத்தில் இருக்கு, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். டியூட்டி கிவன் டு பகவானா மறுபடியும் என்னன்னு கேட்கக்கூடாது. டியூட்டி நீ எந்த ஆசிரமத்தில் இருக்கிற, எந்த வர்ணத்தை சார்ந்தவன், அவனுக்கு உண்டான டியூட்டி எதுன்னு இறைவன் கொடுத்திருக்காரோ அதையெல்லாம் கத்துக்கிட்டு அதை ஃபாலோ பண்ணினும். அதான் இறைவன் நாரதர் சொல்றாரு, யூ மஸ்ட் டூ. அதுல என்ன கிடையாது சாய்ஸ். எது வரைக்கும்? தத்து சித்தவ் அத்வைத பக்திக்கு வர்ற வரைக்கும் உன்னுடைய கடமைகளை விட்டுறாத. ஆச்சா, அடுத்த வேர்டு என்ன சொல்றாரு? கிந்து. இது அந்த போன ஸ்லோகத்தை ஆட் பண்ண அது நான் கிந்து. ஏன்னா ஏன் அப்படி செய்ய சொல்றேன் நான்? ஏன் அப்படி பகவான் சொல்றாரு செஞ்சுக்கிட்டு கடமையை விட்டுறாதேன்னு? எப்படி பண்ணணுங்கிறாரு? அடுத்தது பலத்தியாக. எப்படி பண்ணு? பலத்தியாக. உன்னுடைய டியூட்டி டுவர்ட்ஸ் அ ஃபேமிலி, டியூட்டி டுவர்ட்ஸ் அ சொசைட்டி, டியூட்டி கிவன் டு யூ பை பகவான் எப்படி செய்ய? பல தியாகம். கர்ம பலனை தியாகம் பண்ணிரு. கர்ம பலத்தை தியாகம் அப்படி பண்ணணும். டியூட்டி எப்படி பண்ணணும்? திஸ் இஸ் கர்மயோகம். பலத்தை தியாகம் பண்ணிரு. என்ன எதிர்பாராத கர்ம பலனை தியாகம் பண்ணிருந்தா ஒரு டியூட்டியை பண்ணும்போதுங்க கிராட்டிடியூட கூட எதிர்பார்க்கக்கூடாது. தட் இஸ் த அல்டிமேட். உங்களுக்கு கிராட்டிடியூட ஒருத்தர் இருக்கிறாங்க உங்க ஃபேமிலியில, உங்களுடைய கர்ம நீங்க ஏன்னா நீங்க டியூட்டியை பண்றீங்கன்னா somebody will be benefited, no doubts in that. கண்டிப்பா பெனிஃபிட் ஆவாங்க. அதுல பெனிஃபிட் ஆகிறதுனால அவங்க கிராட்டிடியூடோட உங்ககிட்ட இருக்கிறாங்க அப்படின்னா யூ ஆர் லக்கி. அவ்வளவுதான் எடுத்துக்க முடியும். நாம பண்ணிட்டோங்கிறக்காக அவங்க பெனிஃபிட் ஆகிட்டாங்கிறக்காக அவங்க கிராட்டிடியூடோட உங்களோட இருக்குனுங்கிற நியதி கிடையாது. ஆனா நம்ம எதிர்பார்ப்போம். கர்ம பலத்தை தியாகம் பண்ணினா இந்த இடத்துலதான் ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்ம பண்ணியிருப்போம், அனுபவிச்சிருப்பாங்க, ஆனா நன்றி விசுவாசம் கூட இருக்காது. நம்மளோட லைஃப் லாங் டிராவல் பண்ணியிருப்பாங்க, நம்மளோடவே டே டு டே நம்மளால அவங்க பெனிஃபிட் ஆயிட்டு இருப்பாங்க. அந்த உறவுகள் கிராட்டிடியூடோட இல்லாத போது, ஏன்னா கர்ம பலத்தை கர்மயோகம் பண்றோங்கிறோம், ஆனா ஒருத்தர் நம்மளுடைய நன்றி உணர்வு இல்லாமல்
நம்மளை இன்சல்ட் பண்ணும்போது நம்ம அஃபெக்ட் ஆகிறோம் அப்படின்னா என்னத்தை எதிர்பார்த்துட்டோம்? கிராட்டிடியூடை எதிர்பார்த்துட்டோம். கர்ம பலனை எப்படி நன்றியாக எதிர்பார்க்கிறோம். ஒரு நன்றி விசுவாசமே இல்லையா? ஒரு மனசாட்சி, அதை யூஸ்வலாக சொல்ல, உனக்கு மனசாட்சி இல்லையாங்கிற வார்த்தை நம்ம டக்குன்னு வாயில வரும். அப்ப மனசாட்சி இல்லையான்னு கேட்கும்போது என்ன எதிர்பார்த்திருக்கீங்க அவங்ககிட்ட? கிராட்டிடியூட். சாஸ்திரம் என்ன சொல்லுது? எதிர்பார்க்காத. கிராட்டிடியூட கோட எதிர்பார்த்துறாத. ஏன்னா நாம கர்மயோகம் பண்றேன்ட்டு வீட்டுக்கு ஒருத்தர் திட்டினா, ஐயோ எனக்கு எவ்வளவு மனவேதனைனா என்ன அர்த்தம்? நீங்க எதையை எதிர்பார்த்திருக்கீங்க? எதை எதிர்பார்த்து அட்லீஸ்ட் எங்க நன்றி கூட இல்லை, நன்றி தான் எதிர்பார்க்கக்கூடாது. நாம என்ன சொல்றோம்? நன்றி தாங்க எதிர்பார்த்தேன், வேற எதுவுமே எல்லாமே செய்யறேனே, என்ன நன்றி மட்டும்தான். ஐயோ நன்றி தான் எதிர்பார்க்காத. அதுதான் அவர் சொல்றாரு கர்ம பல தியாகம். சோ அதாவது என்ன சொல்லுது சாஸ்திரம்? இப்ப நீ ஒரு கடமையை செய்யற, ஒரு கிராட்டிடியூட உன்னோட அதனால பெனிஃபிட் ஆனவங்க உங்ககிட்ட கிராட்டிடியூடோட இருக்கிறாங்களா? யூ ஆர் லக்கி. சில பேர் இருப்பாங்க, அந்த இடத்துல நீங்க என்ன நினைச்சுக்கணும்? அப்பா ஏதோ நன்றி உணர்வோடு இருக்கிறான், இட்ஸ் மை லக்கி, ஐ ஆம் லக்கி. சோ என்னன்னாங்க, நான் என்னுடைய கடமையை இறைவனுக்காக சமர்ப்பணம் பண்ணிட்டேங்கிறது ஆத்மார்த்தமான அறிவோடு சுபாவத்தோட பண்ணிட்டீங்கன்னா கிராட்டிடியூட்ல எதிர்பார்க்கவே மாட்டோம். அப்ப கிராட்டிடியூட் எதிர்பார்க்கிறோம்னா என்ன நமக்குள்ள என்ன இருக்கணும்? ஓ நமக்குள்ள என்ன எதிர்பார்ப்பு இருக்குது, இன்னும் சரண்டர் இஸ் நாட் yet complete. Let us try. எங்க எவ்வளவு நாளைக்குங்க நீங்க கிராட்டிடியூட எதிர்பார்க்காத வரைக்கும் ட்ரை பண்ணி தான் ஆகணும். இதுக்கு எப்படி நான் காலத்தை பிக்ஸ் பண்ணி இவ்வளவு நாள், அதனால சொல்றது கர்மயோகத்துக்கு இவ்வளவு காலம் பிக்ஸ் பண்ண முடியாது. நீங்க மனதுல சுபாவமா ஒரு நன்றியை எதிர்பார்க்காத வரைக்கும் என்ன பண்ணி ஆகணும்? யூ டூ பல தியாகம். கர்மா, யூ டூ டியூட்டிஸ், பல தியாகம். ஏன்னா இந்த கிராட்டிடியூட கூட எதிர்பாராமல் நீங்க கர்மத்தை செஞ்சிட்டீங்கன்னு வச்சுக்குங்களேன், சித்த சுத்திங்கிறது அடுத்த ஸ்டெப். வெரி குயிக்லி நான் எனக்கு சித்த சுத்தி வேணும், இறைவா குடுங்குறீங்கள, அப்ப இறைவன் என்னதுக்கு அனுப்புவாரு? அவங்க கிராட்டிடியூடு இல்லாத நபரை உங்களோட கூடவே வாழ வச்சிருப்பாரு. அவருதான் என்னுடைய சித்த சுத்திக்கு சாதனம். So don't hate the people. யார் உங்கள்கிட்ட என்ன கிராட்டிடியூட் இல்லாம உங்க ஃபேமிலியில் இருக்கிறாங்களோ அவங்கள வெறுக்காதீங்க. இறைவன் அதை சாதனமா பயன்படுத்திக்கோ. ஏன்னா நீ என்ன கேட்கற? சித்த சுத்தி கேட்கற. அப்போ உனக்கு சித்த சுத்தி அடையணும்னா நீ உனக்கு இந்த மாதிரி ஒரு நன்றி கூட எதிர்பாராமல் கர்மத்தை செய்யக்கூடிய சூழ்நிலை அமைத்து கொடுத்தால்தான் நீ சித்த சுத்தி அடைய முடியும். அப்ப இறைவன் யாரை கொடுத்திருக்காரு? அந்த கிராட்டிடியூட் இல்லாத மனுஷனை உங்களோட வாழ வச்சிருக்காரு. ஃபார் வாட்? ஃபார் யுவர் சித்த சுத்தி. So grateful to Bhagavan and those people who are not gratitude towards you. அவங்களை hats off பண்ணுங்க. நன்றி, நீ உன்னாலதான் நான் சித்த சுத்தியை பெறுகிறேன். See the vision, transformation of the vision. This is monitoring the vision. முதல்ல இருக்கிற விஷன் எப்படி? நன்றியோட இல்லை. இவங்களுக்கு வேலை செய்யறது வேஸ்ட், என் லைஃபே வேஸ்ட், இங்க மாட்டிக்கிட்டேன், இப்படி பச்சக்கா நோ, பச்சக்கா வேண்டாம். அவரை கொடுத்ததான் உங்களுக்கு சித்த சுத்தி கொடுக்கிறார் இறைவன். உங்களுக்கு இத்தனை நாள் புரியாம இருந்திருக்கலாம். சாஸ்திரம் படிக்கும் போது இறைவன் புரிய வைக்கிறார். ஏன்னா உனக்கு சித்த சுத்தி வேணும்னா ஒரு அன்கிராட்டிட்ஃபுல் பர்சன் உங்களோட ஏன்னா ரோட்ல போறவங்கலாம் நம்ம நன்றி எதிர்பார்க்க மாட்டேங்க. கல்யாணத்துல பார்த்து ஹலோ சொல்லிட்டு வரவங்க நீங்க போய் கிராட்டிடியூட் எதிர்பார்ப்பீங்களா என்ன? ஃப்ரெண்ட்ஸ் ஓரளவுக்கு எதிர்பார்ப்போம். ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் அங்கதானே அதிக நேரம் ஒர்க் பண்றோம். கட்டமை. சோ பல தியாகம் டு த கோர். யூ ஷுட் நாட் அக்செப்ட் கிராட்டிடியூட கூட எதிர்பாராம நான் செய்யறேன்னு சொல்லிட்டீங்க வச்சுங்களேன். நான் தான் சொல்றேன் பாருங்க, முமுக்ஷுத்வம், வைராக்கியம், விவேகம், க்ஷமா, தம, உபரம, திதிக்ஷா எல்லாம் நெக்ஸ்ட் டோர் ஓப்பன் பண்ணியாச்சு. சோ நமக்கு என்ன வேணும்? அந்த மாதிரி ஆளுக வேணும். நான் கிராட்டிடியூட் எதிர்பார்க்காம பழகிற என்னை நான் செக் பண்ணிக்கிறதுக்கு அவங்க எல்லாம் தான் ஸ்டெப்பிங் ஸ்டோன் ஃபார் மீ. சோ அவங்களையும் நீங்க வெறுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதை கொடுத்த இறைவனையும் கையெடுத்து கும்பிடுங்க. ரெண்டு பேர்த்தையும் நம்ம கையெடுத்து கும்பிடணும். ஏன்னா நமக்கு சித்த சுத்தி வர்றது ரொம்ப கஷ்டம். இவங்க ரெண்டு பேரும் உதவி செய்கிறார்கள். அவங்களுக்கு தெரியாமலேயே அவங்க எனக்கு உதவி செய்யறாங்க. யாரும் கூட்ட நன்றி இல்லாம இருக்கிறாங்களோ அவங்களுக்கே தெரியாமல் அவங்க நமக்கு என்ன பண்றாங்க? உதவி செய்கிறார்கள். நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு தான் வேதாந்தம் படிக்கிறமே தவிர நாட் ஃபார். அடுத்த வேர்டு பாருங்க, பியூட்டிஃபுல் மந்திரம் இது, சூத்திரம்.
அடுத்து என்ன சொல்றாரு, எப்படி பண்ணணும்? லோக வியாபகாரத்தை விடக்கூடாது. தத்து சித்த, உனக்கு அந்த ஞானம் சித்தி, அத அத்வைத பக்திக்குள் நீ வர வரைக்கும் லோக விஷயத்தை விட்டுறாத, கடமைகளை விட்டுறாத, பல தியாகத்தை விட்டுறாத. கிராட்டிடியூட் இஸ் த அல்டிமேட் தியாகம். அதுக்கு மேல என்ன இருக்குது? தட் இஸ் அல்டிமேட் தியாகம். கருப்ப பல தியாகத்தை விட்டு கிராட்டிடியூட எதிர்பாராத. அடுத்தது என்ன சொல்றாரு? தத்து சாதனம். இதைத்தான் நான் சேர்த்தி விட்டேன். அதெல்லாம் என்னது? சாதனம். எது கர்ம, எது எது லோக விவகாரம்ல எதுக்கு நம்ம வச்சுக்கணும்? சாதனம். என்னுடைய சித்த சுத்தி பெறுவதற்கு இந்த அன்கிராட்டிட்ஃபுல் பர்சன்ஸ் ஆர் சாதனம். சோ தத்து சாதனம் ச காரியமேவ. என்ன சொல்றாரு? அதனுடைய சாதனைகளை நாம் செய்து கொண்டு, அதை சாதனைகளாக செய்து கொண்டு இருக்க வேண்டும். தத்து அதனுடைய சாதனைகளாக செய்ய வேண்டும். எதனுடைய? பரப்பிரேம பக்திக்கு, அத்வைத பக்திக்கு வருவதற்கு இந்த கடமையை செய்வதும் கர்ம பலத்தை தியாகம் பண்ணுவதும் சாதனமாக செய். எதுக்கு கடமை பண்ற? எதுக்கு கடமையை பண்ற? என்ன சொல்ல தெரியணும்? நான் ஏன் கடமையை செய்கிறேன், நான் ஏன் கர்ம பலத்தை தியாகம் செய்கிறேன் என்றால் தத் சித்தௌ, எனக்கு அது பரப்பிரேம சித்தி ஆவதற்காக. இப்படி எந்திரிச்சு போய் கடமை பண்றீங்கன்னா என்ன ஆட்டிடியூட் இருக்கணும்? என்னுடைய சித்த சுத்திக்காக, அல்லது என்னுடைய பரபக்தியை நான் அடைவதற்கு, அத்வைத பக்திக்கு நான் வருவதற்காக எந்திரிச்சு போய் கடமையை செய்கிறேன். அதில் வருகிற பலம், கர்ம பலனை என்ன பண்றேன்? தியாகம், கிராட்டிடியூடு தியாகம் எழுதி வச்சுக்கோங்க. எனக்கு கர்ம பலனை, எதையும் நான் கர்ம பலனை தியாகம் பண்றேன், ஒருத்தர் பாராட்டுறாங்க, அதெல்லாம் ஃபர்ஸ்ட் லெவல். இப்ப நம்ம எங்க வந்துட்டோம்? பாஷ்யம் படிக்கிறோம், இந்த லெவலுக்கு வந்துடும் அப்படின்னா, பிரம்மசூத்திரம் படிக்கிற அளவுக்கு வர்றோம்னா, யாரு குவாலிஃபைட் டு ஸ்டடி பிரம்மசூத்திரம்? பகவத்கீதா பாஷ்யம். கர்ம பலனை, கிராட்டிடியூட எதிர்பாராம நான் கர்மத்தை செய்யறேன்னு நீங்க சொன்னீங்கன்னா, யூ ஆர் த நம்பர் 1 குவாலிஃபைட் பர்சன் டு ஸ்டடி பிரம்மசூத்திரம் அல்லது பாஷ்யம். அதுக்கு தான் எதை படிக்கிறது? இத்தனை படிக்கிறது. அடுத்தது வெரி இம்பார்ட்டன்ட் சூத்திரம் இன்னும் நாரத பக்தி சூத்திராணி. இதை வந்துங்க இன்னொரு ரீடிங் கொடுப்பாங்க, அசித் கவுன்னு சொல்லுவாங்க. தத்து சித்தோ படிக்கிறத, ஏன்னா சமஸ்கிருதத்தில் அப்படி பிரிக்கலாம். அது ஒரு கிராமர் பாயிண்ட்ல தத்து அசத்திவ்னு வரும் சில சமயம். அசித்தவ் அப்படி மீனிங் பார்த்தாலும் அது எப்படி இன்டர்பிரட் பண்ணிக்கலாமா? தத்து இப்ப சித்தவுக்கு மீனிங் கொடுத்தங்க, நீங்க ஆசித்தவ்னு அந்த வேர்டை பிரிக்கலாம் சமஸ்கிருதத்துல. அப்படி போட்டாலும் as long as not attend அத்வைத பக்தியை நான் வராத வரைக்கும் இதை பண்ணணும் அப்படின்னு எழுதிக்கலாம். நீங்க அத்வைத பக்திக்கு வராத வரைக்கும் அப்படி போட்டுக்கலாம். ஒரு இன்டர்பிரேஷன் அவ்வளவுதான். நீங்க அது அவ்வளவு முக்கியம் கிடையாது. இது பாயிண்ட் கரெக்டா புரிஞ்சுட்டா போது. இது கிராமட்டிக் பாயிண்ட், கிராமர் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நம்ம சொல்றோம், அவ்வளவுதான். இதை வச்சு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஆச்சா? அடுத்தது ஸ்திரீ தன நாஸ்திக சரித்தம் ந ஸ்ரவணீயம். ஸ்ரீ தன நாஸ்திக சரித்திரம். சரித்திரம் தமிழ் சொல்ல பாத்தீங்களா? அதேதான் சரித்திரம். சரித்திரம் இங்க சரித்திரம். சரித்திரம் ந ஸ்ரவணீயம். இப்ப மீனிங் எழுதிக்கலாம், விளக்கத்தை பார்க்கலாம். பெண்கள், ஸ்ரீனா பெண்கள், தனம்னா பொருள், வெல்த். நாஸ்திகா தெரியும் உங்களுக்கு, வேதத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் நாஸ்திகா. அடுத்தது விரோதி. யாருங்கிறத நம்ம பார்க்க போறோம். தமிழ் மீனிங் மட்டும் எழுதுங்க. விரோதி. இவர்களுடைய ஹிஸ்டரிய, சரிதம், சரிதத்தை கேட்க கூடாது. இதுதான் டைரக்ட் மீனிங். அதை நம்ம லெட்டர்ஸ் டூ சிந்தனா. இவர்களுடைய சரிதத்தை கேட்க கூடாது. என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நாரதரு, பக்தன், அத்வைத பக்தன் எதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறான்? சரி, துவைத பக்தன் எதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறான்? அத்வைத பக்திக்கு போறக்கு ஒரு பக்தன் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறான். அவங்கிட்ட சொல்றாரு, நாட் ஃபார் காமன் பீப்புள், ஐ ஆம் டிராவலிங் ஃப்ரம் துவைத டு அத்வைத. அந்த பக்தனுக்கு பிரிகாஷன் கொடுக்கிறார். பிரிகாஷன் சொல்லலாம், ஒரு ப்ரொடெக்டிவ் மெஷர்.
நீ உன்னுடைய ஸ்பிரிச்சுவல் குரோத்ல நீ முன்னேறணும்னா இந்த ப்ரிகாஷன்ஸ் ஜாக்கிரதை இரு. ப்ரிகாஷன் என்னங்க? ஜாக்கிரதையா இரு. இந்த இடத்துல நீ ஜாக்கிரதையா இருதுங்கிறது என்னது? ப்ரிகாஷன் அல்லது ப்ரொடெக்ட். உன்னை நீ எப்படி காப்பாற்றி கொள்ள வேண்டும் அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த இடத்துல நீ விழுவேன்னு அர்த்தம். ஏன்னா இந்த இடத்துல நீ காப்பாத்தி கொள் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த இடத்துல நீ நழுவதற்கு வாய்ப்புகள் அதிகம்டா சாமி, அதனால உன்னை நீ காப்பாற்றிக்கொள். மெயின் அவர் இதுல சொல்றது சென்ஸ் கண்ட்ரோல் தான் அப்படி சொல்றாரு. ஸ்ரீ அப்படின்னா உடனே அது புருஷ மாத்தி எடுத்துக்கலாம். பெண்கள் ஆண் விஷயம், ஆண் பெண் அப்படிதான் எடுத்துக்கணும். தவிர ஸ்ரீங்கிற விட இதை பொறுத்து எடுத்துக்கணும். பெண்களை நோக்கி சொல்லும் போது ஆண் அந்த இடத்துல புருஷன் மீனிங் எடுத்துக்கணும். ஆண்களை பார்த்து சொல்லும் போது பெண்ணுன்னு மீனிங் எடுத்துக்கணும். ஆப்போசிட் செக்ஸ் எடுத்துக்கணும். இப்ப என்ன சொல்றாரு? மெயின் சென்ஸ் கண்ட்ரோல், இந்திரிய நிகிரகா. இந்த இடத்துல அவர் சொல்றது முக்கியமா நீ எங்க போயிட்டு இருக்கிற? துவைத பக்தியிலிருந்து அத்வைத பக்திக்கு போறவங்களுக்கு கொடுக்கிற மெஷர் பிரிகாஷன்ஸ். ஃபர்ஸ்ட் பிரிகாஷன் இந்திரிய நிகிரக தமஹா. ஏன் ஒய் இஸ் இம்பார்ட்டன்ட்? தமஹா ஏன் இம்பார்ட்டன்ட்? பிகாஸ் நீங்க எக்ஸ்ட்ரோவர்டட் மைண்டடா இருக்கிற வரைக்கும் இன்ட்ரோவர்ட் ஸ்டடி பண்ண முடியாது. நான் அதை அணிவிக்கணும், இதை அணிவிக்கணும், அங்க போகணும், இங்க போகணும், அதை என்ஜாய் பண்ணணும், இதை என்ஜாய் பண்ணணும், அதை சாப்பிடணும், இதை சாப்பிடணும், அங்க சுத்தணும், இங்க சுத்தணும். யூ கேனாட். அந்த மைண்ட் என்ன? எக்ஸ்ட்ரோவர்டட் மைண்ட். அந்த மைண்டை வச்சுக்கிட்டு யூ கேனாட் ஸ்டடி, யூ கேனாட் டூ இன்ட்ரோவர்ட் ஸ்டடி. அந்த மைண்டை வச்சுக்கிட்டு யூ கேனாட் டூ இன்ட்ரோவர்ட் ஸ்டடி பண்ண முடியாது. 5 டோர் நீட்ஸ் 5 வாட்ச்மேன். இதான் சொல்றாரு. ஏன்னா வெளியில போகாதுன்னு சொல்லு. 5 டோர் இருக்கு. கண்ணு, காது, மூக்கு, வாய், நாக்கெல்லாம் என்னது? 5 டோர். அது வாட்ச்மேனோட வச்சுக்கோ. ஏன்னா ப்ரிகாஷன் சொல்றாரு. வெளியிலே போகாம எங்க ஒரு விஷயத்தை பார்க்காம கேட்காம எப்படிங்க வாழ்றது? யூ மஸ்ட் ஹேவ் வாட்ச்மேன். ஒரு டோருக்கு என்ன இருக்குன்னு அவர் சொல்றாரு? யூ மஸ்ட் ஹேவ் வாட்ச்மேன். எல்லாத்தையும் உள்ள விடக்கூடாது. இப்ப வாட்ச்மேன் எதுக்கு வீட்டுக்கு வைக்கிறோம்? வெளியில் நிற்பார். அவரு கேட்பார், நீ வந்தவன் யாரு, உள்ள விடலாமா வேண்டாமா முடிவு பண்ணி அப்புறம் உள்ள பர்மிஷன் கேட்டுவார். ஏங்க வந்திருக்காங்க, உள்ள விடலாமா வேண்டாமா? அப்ப அவர் சொல்லுவார், இல்ல உள்ள விடு, உள்ள போலாம், அவனை விடாத. தட் இஸ் வாட்ச்மேன் டியூட்டி. நல்ல ஏன்னா அது அந்த வாட்ச்மேன் டியூட்டி என்ன பண்றாரு சிந்திச்சாச்சு நம்ம இங்க நமக்குள்ள கொண்டு வர முடியும். சோ வாட்ச்மேன் என்ன பண்ணுவாரு? நீ வந்தவன் யாரு, அவனே பாதி முடிவு எடுத்துடலாம். இப்ப வாட்ச்மேன் வர்றான், நம்ம என்ன மலைக்கு போறேன், தானம் போடுங்க, அப்படி அங்கேயே தட்டி விட்டுருவான். போ அவனுக்கு இது இருக்கு. சில ஏரியாவில் அவன் ஹி கேன் டேக் ஹிஸ் ஓன் டெசிஷன். இதெல்லாம் அவனுக்கு தெரியும். அவனுக்கு இதெல்லாம் உள்ளிட்ட திட்டுவாரு, மலைக்கு போற அதை போட காசு கொடுனா அது ஓனர் அதுக்கெல்லாம் அலோவ் பண்ண மாட்டான்னா அவனே துரத்தி விட்டுருவான். இது ரெண்டாவது. நான் கெஸ்ட், நீங்க போய் பாருங்க, அவன்கிட்ட போய் சொல்லுங்க, இந்த மாதிரி அவங்களோட அக்கா தங்கச்சி அக்கா ஏதோ ஒரு முறை சொல்லுங்க, இல்லை நான் இதுக்காக வந்திருக்கேன். அவனை கேட்பான், எதுக்காக வந்திருக்க? அவன் கண்டிப்பா கேட்பான். அப்ப நான் இதுக்காக வந்திருக்கேன், அதை ரெண்டையும் கேட்டு உள்ள போவான். போய் ஏங்க இவங்க வந்திருக்காங்க, இதுக்காக வந்திருக்காங்க அதையும் சொல்லுவான். அப்புறம் அவரு உள்ள விடுனா தான் உள்ள விடுவான். இல்ல அவங்களை அப்படியே அனுப்பிச்சு நாளைக்கு வர சொல்லா அனுப்பிச்சுடுவோம். நான் வேலையா இருக்கேன், நீங்க நாளைக்கு வர சொல்லுவாங்களேன்னா திஸ் இஸ் வாட்ச்மேன்ஸ் ஒர்க். இது என்ன பண்ணணும்? கண்ணுக்கு ஒரு வாட்ச்மேன் வைக்கணும். அப்ப என்ன பண்ணணும்? வாட்ச்மேன் அவர் வாட்ச்மேன் என்ன பண்ணுவாரு? இந்த விஷயம் உள்ள போலாமா வேண்டாமா அவரு முடிவெடுப்பார். இல்லைன்னா உள்ள இருக்கிற ஆளை கேட்டுட்டு அவர் என்ன பண்ணுவாரு? முடிவெடுக்கணும். கண்ணுக்கு மட்டும் இல்லைங்க, காது, மூக்கு. சோ எல்லாமே உள்ள போயிடக்கூடாது. சாஸ்திரம் சொல்றது, நீ பாக்குற எல்லா விஷயத்தையும் பார்க்க, எல்லா விஷயம் உள்ள போயிடக்கூடாது. தட் இஸ் த வாட்ச்மேன். அதுதானே எல்லாரும் வீட்டுக்குள்ள வரக்கூடாது வாட்ச்மேன் வச்சிருக்கோம். அதே மாதிரி கண்ணு எல்லா விஷயத்தையும் உள்ள விட்டுறக்கூடாது, எல்லா விஷயத்தையும் கேட்டக்கூடாது. அதுதான் என்ன சொல்றாரு வாட்ச்மேன். யூ ஷுட் நாட் அலோவ் எனிதிங் எவ்ரிதிங் உள்ள போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். யுவர் மைண்ட் வில் பி ப்ரீஆக்குபைடு மைண்ட். யுவர் மைண்ட் வில் நாட் ஸ்டடி சாஸ்திரம். ஏன்னா உங்களுக்கு அதுக்கு ஸ்பேஸே இல்லை. எல்லாமே உள்ள விட்டுக்கிட்டே இருந்தீங்க வச்சுக்கோங்களேன், என்ன நடக்கும்? மைண்டு ப்ரீஆக்குபைடு மைண்ட். தேர் இஸ் நோ ஸ்பேஸ் ஃபார் சாஸ்திரா. அது படிக்கிறதுக்குள்ள என்ன இருக்காது, இடம் இருக்காது. ப்ரீஆக்குபைடு மைண்ட் ஆயிரும். ஸோ அலர்ட் லெஸ். அதாவது என்ன சொல்லுவேன்னா, சாஸ்திரம் இன்னொரு சுவாமிஜி அழகா சொல்லுவாரு, அந்த மாதிரி இருக்கிற மைண்டு லெஸ் இம்யூனிட்டியுடைய மைண்டும் பாரு. இப்ப பாடியில
உங்களுக்கு இம்யூனிட்டி கம்மியான என்ன ஆகும், எல்லா நோயும் பிடிக்கும். இப்போ வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு சளி பிடிச்சதுன்னா ஒருத்தருக்கு அது ஒட்டுது, ஒருத்தருக்கு ஒட்டுல, 2 பேர் கூட தான் பழகிறோம். ஆனால் ஏன் ஒருத்தருக்கு டக்குன்னு ஒட்டுது, இம்யூனிட்டி கம்மி. ஏன் ஒருத்தருக்கு ஒட்டுறதில்ல, பாடியில் என்ன இருக்கு, இம்யூனிட்டி ஜாஸ்தி. அப்போ இங்க என்ன சொல்றாரு, மைண்ட் லெஸ் இம்யூனிட்டியா ஆகறக்கு, எப்படி பாடி லெஸ் இம்யூனிட்டி ஆகறக்கு மெனக்கெடுறமோ, ஐயோ எதிர்ப்பு சக்தி வேணும் இதை சாப்பிடு, எதிர்ப்பு சக்தி வேணும் அதை சாப்பிடு, எவ்வளோ கேர் எடுத்து நம்ம இம்யூனிட்டியை டெவலப் பண்ணிக்கிறோமோ, அதை போல் மைண்டும் இம்யூனிட்டி குறையாம பார்த்துக்கணும். அப்ப மைண்டுக்கு இம்யூனிட்டி எங்கெங்க குறையுது, இந்த விஷயங்களை உள்ள விட்டுட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இம்யூனிட்டி போயிடும். செக் பண்ணி வாட்ச்மேனை வச்சு உள்ள விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, மைண்ட் கெட்ஸ் சூப்பர் இம்யூனிட்டி, எதிர்க்கிற சக்தி பலம். ஏன்னா இம்யூனிட்டி கிவ்ஸ் த ஸ்ட்ரென்த். பாடிக்கு இம்யூனிட்டி ஏன் வேணும், ஃபார் அவர் ஸ்ட்ரென்த். இம்யூனிட்டி தான் என்னது, உடம்புடைய ஸ்ட்ரென்த். அப்ப மனதினுடைய இம்யூனிட்டி என்னது, அதுதான் ஸ்ட்ரென்த். மன ஸ்ட்ரென்த் ஆகுன்னு நினைச்சீங்கன்னா இம்யூனிட்டி இருக்கணும். இம்யூனிட்டி அதிகமா இருக்கணும்னா யூ மஸ்ட் புட் த வாட்ச்மேன் டு எவ்ரி இந்திரியாஸ். இதுதான் அவர் சொல்றது. லெஸ் இம்யூனிட்டி மைண்ட் இருந்ததுன்னா அது என்ன பண்ணிக்கீங்க, அதிக எப்படி மனது உடம்புக்கு உண்டான இம்யூனிட்டிக்கு எவ்வளவு மெனக்கடுறீங்களோ அதை விட முக்கியம் எது, மனதினுடைய இம்யூனிட்டி அதிகம் பண்ணணும்னா இந்திரியங்களை கட்டுக்குள் கொண்டு வரணும். வாட்ச்மேன் போட்டு நீ கட்ட டோர மூடி உட்காருன்னு சொல்லல, வாட்ச்மேனை போட்டு எது வரணும் எது வரக்கூடாதுன்னு முடிவு பண்ணு. புரிஞ்சுங்களா? அது சாஸ்திரம் இதுல பகவத்கீதை கூர்மோ கானிவ சர்வசக செகண்ட் சாப்டர்ல வரும். ஒரு ஆமை எப்படி தன்னுடைய எங்க போகணுமோ, ஒரு ஆபத்து வருதுன்னு என்ன பண்ணுது, எல்லா இந்திரியங்களையும் உள்ள அடக்கிக்கும். ஆபத்து ஒண்ணு இல்லையா, டப்பார் எல்லாத்தையும் வெளியில் வெட்டி மெதுவா அது போயிட்டு இருக்கும். அதான் கூர்மோங்கானிவ சர்வசகா, அதான் அவர் இங்க சொல்றாரு. அடுத்தது இப்ப ஸ்திரீ புருஷ மீனிங் பாத்தீங்கன்னா, லட்சியாத்மா அவர் என்ன சொல்ல வர்றாரு பாத்தீங்கன்னா, ஸ்திரீ புருஷர் மற்றவங்களுடைய பிரைவேட் லைஃபை தெரிந்து கொள்ள ஆசைப்படக்கூடாது. அதான் ஸ்திரீ புருஷ ரிலேஷன்ஷிப். நான் பக்காவா இருப்பேன், ஏகபத்தினி, அதெல்லாம் ஓகே. ஆனா என்ன இருக்கு நமக்குள்ள ஒரு புத்தி, மற்றவங்களுடைய பிரைவேட் லைஃப் அதுக்குள்ள நுழையறக்கு நீங்க நுழையுங்க, போங்க வாங்க. Your mind will be preoccupied. You cannot study Shastra. You cannot get Chadana Chausti Sampatti. எங்க போவே கூடாதானே, போங்க, நான் வேண்டான்னு சொல்லுறாசா, போனீங்கன்னா இங்க நமக்கு என்ன துக்கம், ப்ரீஆக்குபைட் மைண்ட். ஏன்னா விஷயங்களை போட்டு விட்டு போயிடுவாங்க நம்மள. என்ன தியாயத்தோ விஷயான் பும்சக அந்த பிரைவேட் லைஃப் அவங்க 2 பேரும் அது பண்ண. இன்னைக்கு பேப்பர்ல வேற பாத்தீங்கன்னா, நேற்று கூட பேப்பர் எடுத்து பார்த்து, சும்மா நான் தமிழ் பேப்பர் எடுத்து இப்படி மூடி மடிச்சு வைப்பேன், ஏதாவது கிடக்கும், மூடி வைக்கலான்னு பாக்குறேன், இந்த நடிகனும் இந்த நடிகையும் டைவர்ஸ். பேப்பர்ல கொட்டை எழுத்து அவங்களுடைய பிரைவேட் லைஃப். இஸ் இட் நீடட் ஃபார் த சொசைட்டி அட் திஸ் டைம்? இஸ் இட் நீடட்? எத்தனையோ நல்ல விஷயங்கள் ஏன் ப்ரொஜெக்ட் பண்றாங்க, அந்த மாதிரி போட்டாதான் பேப்பர் விற்பனையாகுது. அவனை தப்பு சொல்லாதீங்க, அந்த மாதிரி விஷயங்கள் போட்டாதான் இங்க பேப்பரே விற்பனையாகுது, அவன் காசு சம்பாதிக்க முடியும். ஜனங்க பிரச்சனைக்கு தகுந்த மாதிரி அவன் இருக்கிறான், பேப்பர்காரன் போடுறானா. இப்ப சுவாமிஜி பத்தியோ இவர் வராரு, இவர் இந்த விஷயத்தை பத்தி பேச போறாருன்னா அந்த பேப்பரை எவனாச்சும் வாங்குவானா என்ன? வாங்க மாட்டான். சோ இது என்னது, பிரைவேட். இது பாப்போம், இது மற்றவங்களுடைய பிரைவேட் லைஃப பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறதே பார்ப்போம். அப்புறம் நம்ம என்ன தெரியுமா பண்ணுவோம், அதை படிப்போமா, அப்புறம் ஒரு போன் போடுமா அல்லது போன் வருமா, பேப்பர்ல பாத்தியா இவங்களுக்கு பிரச்சனை, இவன் இப்படியாமா அவன் அப்படியாமா, ஏன் வேற டைவர்ஸ் வேற, என்ன பண்றது, ஒரு இந்த போலீஸ் ஆபீசர் மாதிரி விசாரணை கமிஷன் வேற வச்சிருவாங்க. யாரு, நம்மளும் ஃப்ரெண்ட்ஸ் வச்சு ஒரு விசாரணை கமிஷன். அது இவன் இப்படியாமா, இவன் இப்படியாமா, அதுதான் காரணமாமா. தேவையா உங்களுக்கு, நமக்கு அது தேவையா? ஸோ அதை பார்த்தோன்னே அந்த நியூஸ் பேப்பர் எடுக்கிறோம், பார்க்குறோம், ஒரு பெரிய போட்டோ போட்டு இவங்க 2 பேரும் டைவர்ஸ், பிரைவேட் லைஃப் பத்தி பேப்பர்காரனா வாட்ச்மேன் போட்டுருங்க. இந்த நியூஸே எனக்கு தேவையில்லை, இது தப்பு. மற்றவங்களுடைய பிரைவேட் லைஃப்பை பத்தி நான் கத்துக்கிறதோ படிக்கிறதோ அதை பத்தி பேசுறதோ தெரிஞ்சுக்கிறதே தப்புங்குது சாஸ்திரம். அப்புறம் தான் நீ படிக்கிறது, அப்புறம் அதை ஷேர் பண்றது, அது அதை விட பார்ப்போம். அப்புறம் என் வாழ்க்கையில் அதே மாதிரி பிரச்சனை ஏன் வராது, அப்படித்தான் வரும். மற்றவங்க பிரைவேட் லைஃப்ல நீ கிரிட்டிசைஸ் பண்ணீங்கன்னா யுவர் லைஃப் வில் பி டெஃபினெட்லி கிரிட்டிசைஸ் பை த சொசைட்டி.
அந்த நிலைக்கு நம்ம வருவோம். சொல்லி கொடுக்கறது இல்ல சின்னதுல இருந்து. மற்றவங்களுடைய பிரைவேட் லைஃபை நம்ம சாஸ்திரம் என்ன சொல்லுவீங்களா, மனு சாஸ்திரம், மற்றவங்களுடைய பிரைவேட் லைஃபை நீ சிந்திச்சாலோ, அதை பத்தி பேசினாவோ, அதை கிரிட்டிசைஸ் பண்ணாலோ, அதை 4 பேர்த்துக்கு நீ பரப்பினாவோ, your life will be criticized by the society in some other day. தெரியாம என்ன பண்ணிடுறது, இன்ட்ரெஸ்டிங் நியூஸ் பேப்பர் எடுத்து படிச்சு அது ப்ளீஸ் டோன்ட் டூ தட். அதான் ஸ்திரீன்னு. அடுத்தது தனம், மணி. இது லோபம். இது ஃபர்ஸ்ட் ஸ்ரீ காமத்தை பத்தி பேசுறாரு. அடுத்து என்ன வேர்டு போடுறாரு, தனம். லோபத்துல என்ன கொடுக்கூடாது, தனத்துல என்ன பண்ணக்கூடாது, லோபம். அது ரொம்ப முக்கியம்ங்கிற வாழ்க்கையை நம்ம எது மாதிரி அமைச்சு கூடாது. தனம் தான் வாழ்க்கையினுடைய என்ன சொல்றது, இம்பார்ட்டன்ட். ஓவர் ரேட்டிங் பண்ணிடக்கூடாது விஷயங்களுக்கு. ஓவர் ரேட்டிங் பண்றது புரியுதுங்களா? ஓவர் ரேட்டிங் என்ன, அதுக்குண்டான மதிப்பை விட அதுக்கு அதிகமான மதிப்பை ஏற்றி வைத்து விஷயங்களுக்கு, தனங்களுக்கு, சொத்து பத்து இதுக்கு அதிகமான ஓவர் ரேட்டிங் கொடுக்க கூடாது. அப்படி இருக்கிறவங்களோட சேரக்கூடாது. அடுத்தது நாஸ்திகா. வேதத்து மேலேயோ தர்மத்தின் மேலேயோ மோட்சத்தை பத்தியோ இதுக்கெல்லாம் நீ போனீங்க அவங்கள என்ன தெரியுங்களா சொல்லுவாங்க, லைஃப் பிராக்டிக்கலா இது. ஏன் உன்னையே கஷ்டப்பட்டுக்கிட்டு எங்கேயோ கத்துக்கிட்டு எதையும் ஏன் கஷ்டப்பட்டு இருக்கிற, லைஃப் என்ஜாய் பண்ணுவா. சாருவாக்கா, பி அலர்ட். எப்பா லைஃபை என்ஜாய் பண்ணு, வா வான்னு கூப்பிடுறான்னு அவன் யாருன்னு தெரியும் நமக்கு, சாருவாக்கா. ஸோ பிராக்டிக்கலா அவங்க சொல்றதை அப்படிதான் சொல்லுவாங்க. இனி ஏன் இவ்வளவு கஷ்டப்படுற, எதுக்கு 5 மணிக்கு எந்திரிக்கிற, எதுக்கு இவ்வளவு கத்துக்கிற, எதுக்கு இவ்வளவு ஓவரா சிந்தனை பண்ற, ஜாலியா இரு, கிடைச்சது சாப்பிடுவா, அங்க போலாம், என்ன அர்த்தம் அவங்களாம், இதெல்லாம் மோகம். ஸோ 3 கடத்துல காமங்கிறது ஸ்திரீ புருஷா, லோபங்கிறது தனத்தை சொல்றாரு, மோகத்தை பத்தி சொல்றதுக்காக நாஸ்திகாங்கிற வேர்டு போடுறாரு. 3 காம லோப மோக. என்ன சொல்றாரு, வைரி. அடுத்து என்ன போடுறாரு, 4வது வைரி, எதிரி. சோ இதெல்லாம் உனக்கு எதிரி. எது, ஸ்ரீ விஷயம், தன விஷயம், நாஸ்திகர்களோடு அவங்க எல்லாம் யாரு உனக்கு வைரி. பெண்கள், பொருள், நாஸ்திகன் விரோதி. அதாவது விரோதினா இவங்கெல்லாம் விரோதி. இவர்களுடைய சரிதத்தை கேட்க கூடாது. பர்சனல் லைஃப், நம்மளுடைய பொருள், மற்றவங்களுடைய பொருள் எவ்வளவு, அவனுக்கு எவ்வளவு சொத்து. சில பேர் பாருங்க வீட்டுல நியாயம் பேசினாவே அவன் இத்தனை சொத்துல இருந்து இந்த சொத்து போயிட்டான், இதுல இருந்து அவன் இதுல லாஸ் ஆயிட்டான், பேசக்கூடாது. அவங்களுடைய பினான்சியல் ஸ்டேட்டஸ், அதை பர்சனல். பிரைவேட் லைஃப்னா ஆண் பெண் உறவு மட்டும் பிரைவேட் லைஃப் இல்லைங்க, அவங்க பினான்சியல் ஸ்டேட்டஸ் பிரைவேட் லைஃப் தான். நான் அதை சொல்ல மறந்துட்டாங்க. அதுதான் தனம் வருது அங்க. அது லோபம். அவனுக்கு பாரு அவன் அவ்வளவு சேர்த்துட்டான், நமக்கு பாரு இவ்வளவுதான் இருக்குது, அவனுக்கு மாசான இவ்வளவு வாடகை வருது, நமக்கு பாரு இவ்வளவுதான் வருது, நாமளும் அதுக்கா, அவன் பாரு அப்படி இருக்கான், இவன் பாரு இப்படி இருக்கான். யூ ஷுட் நாட் டாக் தட். உன்னோட வாழ்க்கைக்கு என்ன முக்கியமோ அதை செய்ய சம்பாரின்னு சொல்லுது சாஸ்திரம். வேண்டாம்லாம் சொல்லல. லோபம் எப்ப வருது, கம்பாரிசன் ஆஃப் சொத்து. எனக்கு 10 ஏக்கரா, அவனுக்கு 20 ஏக்கரா, எனக்கு 20 ஏக்கரா. அது ஒன்னு இடத்துல கர்வம் வரும், இன்னொரு இடத்துல பொறாம வரும். எப்ப கர்வம் வரும், எனக்கு 10 ஏக்கரா இருக்குது, என்னை விட கீழ் இருக்கிற பார்த்தா இவனுக்கு 2 ஏக்கரா தானே, எனக்கு 10 ஏக்கரா. என்னது, கர்வம். அதே ஒரு 20 ஏக்கராக்காரனை பார்த்தா என்ன வரும், ஐயோ அவனுக்கு 20 ஏக்கரா, எனக்கு 10 ஏக்கரா. என்னதுங்க, பொறாமை. ஸோ டோன்ட் அலோவ் திஸ். மற்றவங்களோட பிரைவேட் லைஃப்ங்கிறது ஸ்ரீ விஷயமா இருந்தாலும் தன விஷயமாக இருந்தாலும், அடுத்தது அவங்க நாஸ்திகா சாருவாக்கான்னு தெரிஞ்சதுன்னா அதை என்ன பண்ண, அவங்கள உங்களுடைய எதிரி. இந்த மாதிரி மற்றவங்களுடைய ஸ்ரீ விஷயத்தையோ அல்லது பிரைவேட் லைஃப்பை பத்தி பேசுறதோ, மற்ற தனத்தை பத்தி பேசுறதோ, நாஸ்திகளோட சேருதோ, உனக்கு யாருக்கு வாய்ப்பு வெளியில் திறந்துடக்கூடாது, அத்வைத பக்திக்கு போறவங்களுக்கு. துவைத பக்தியிலிருந்து சப்ஜெக்ட் விட்டுட்டு வேங்க ஓடிடக்கூடாது. துவைத பக்தியிலிருந்து நான் அத்வைத பக்திக்கு போயிட்டு இருக்கிறேன்னா இதெல்லாம் உனக்கு வைரி, எனிமீஸ். ஓகே, அடுத்த சூத்திரம் படிக்க ஆக்சுவலாக நான் முடிச்சலான்னு நினைச்சேன், முடிக்க முடியல. நான் அடுத்த கிளாஸ் முடிச்சிடலாம், ஏன்னா இதோட அத்தியாயம் முடியும். அபிமான தம்பாதிக்கம் தியாஜ்யம். வெரி ஈஸி சூத்திரம் தான் அது ரெண்டுமே. அபிமானம் இது எங்க கனெக்ட் ஆகுது, 13வது அத்தியாயம். அமானித்வம் மதம்பித்வம் அஹிம்சா சாந்தி ராஜவம், அதைத்தான் இங்க சொல்றாரு 13வது சாப்டர்ல. 7வதுல இருந்து 11வது ஸ்லோகம் வரைக்கும் என்ன சொன்னாரோ அது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கணும். அமானித்துவம் அதம்பித்வத்திலிருந்து 20 குணங்களை சொல்லி பகவான் அதெல்லாமே ஞான நிதி புரோக்தம்னு முடிப்பாரு. அதோட விளக்கங்கள் நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.